Okay, let's start reading this. Okay, read பண்ணும்போது E- e- va- ஏ re- eva, re- ke- எவ்வா very good. Like re- எவ்வா ka, எவ்வா ரெக்கேஹா re- எவ்வா re- எவ்வா re- ke- ka, right எவ்வா ரெக்கேஹா i- 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 ka. நார்மலா நீங்க யோத் ஹே வாவ் ஹே பார்த்தாலே நீங்க என்ன சொல்லிடலாம், இந்த ஒரு காம்பினேஷன் லெட்டர் Adana- ஆடணும், ரைட் யாவே, Adana- ரைட் யாவே. ஓகே, யோத் ஹே வாவ் ஹே பார்த்தாலே உங்களுக்கு அடோனாய் ஞாபகம் வந்துடும். ஓகே Adonai, ஓகே எவ்வா ரெக்கேஹா அடோனாய் Adonai, ve- 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 mi- re- ka. Vesh Vesh- veish, Marika me- merika, right. So what is it? Ve ishmereha. mereka, Ishmereha. Ve ishmereha. Marika Okay, how do you read this one? Right. Evarekeha Adonai ve ishmereka. Right. நீங்க யாராச்சும் உங்களுடைய பிள்ளைங்களையோ அல்லது ரைட் மற்றவங்களை நீங்க பிளஸ் பண்றப்ப கூட யூ கேன் பிளஸ் திஸ். ஓகே ரைட். ஸோ எவரெக்கேஹா அடனாய் ரைட் வே இஷ்மரேஹா. Right, the word barak means what? It is blessing. Barak means what? Bless, to bless somebody, right? Barak, what is the word? The word barak means bless. அப்ப இந்த ஏக்கா அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா யூன்னு அர்த்தம். ஓகே ரைட். நார்மலா இந்த மாதிரி யோத் இந்த மாதிரி வந்தாலே ரைட். ஸோ இட் இஸ் அ ஃபியூச்சர். இந்த மாதிரி வில் பிளஸ் யூ அப்படின்ற மாதிரி, வில் பிளஸ் யூ அப்படின்றது. So who will bless you? Adonai, right? Adonai will bless you, right? Adonai, like Yahweh will bless you, right? Will bless you. And way conjunction பார்க்குறீங்களா? and அதுக்கப்புறம் and Ishmareka and Ishmareka. இங்க இருக்கிற நீங்க வார்த்தை என்ன பார்க்குறீங்க? Shamar. Okay, the word Shamar meaning to keep something அல்லது to guard something. உன்னை பாதுகாத்துக் கொள்றது, ரைட்? உன்னை பத்திரமா இது பண்றது, ரைட்? உன்னை காக்க கடவர், காப்பாற்றிக் கொள்றது, நம்ம பாதுகாத்து வைத்துக் கொள்வது, ரைட்? வே இஷ்மரேக்கானா அப்ப என்ன அர்த்தம்? and God will keep you or protect you, right? Like Evarak, like how do you read this one? Evarekeha Adonai Ishmareka. Right? Yavarekecha Adonai ve Ishmarecha. And Ishmarecha. Very good. The Lord, apana என்ன meaning? The Lord will bless you and He will keep you. Okay, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். மறுபடியும் எப்படி ரீட் பண்ணுங்க? Adonai, ve ishmerek. Ishmareka. Very good. Ve Ishmareka. One last time ஷார்ட்டா இருக்கு, ஞாபகம் கூட வச்சுக்கலாம், மனப்பாட வச்சுக்கலாம், ரைட்? எவரெக்கேஹா அடனாய் வே இஷ்மரேஹா, ரைட்? எவரெக்கேஹா அடனாய் வே இஷ்மரேஹா. நெக்ஸ்ட் ஒன் ரீட் பண்ணுங்க. Yair, யாயேர். வெரி குட். யாயேர். Adonai Adonai, வெரி குட். யாயேர் அடனாய். யாயேர் அடனாய் Kanau Panay, Panai, right? Yair Adonai Panai. Okay. Eleka, right? Eleka, right? Yair Adonai Panai, right? Eleka. Then ve
Vegenu வே வி இஹு ka. வி இஹு ஹுன்னேகா இஹு வி நேக்கா. Vegenu ka. வி ஹுன்னேகா right very good beautiful right wonderful reading okay Ya'er Adonai right the word Ya'er Adonai அப்படின்றப்ப the word அந்த Ya'er அப்படின்ற வார்த்தை வந்து இந்த ஓர் அப்படின்ற வார்த்தையோட டெரிவேஷன் ஓர் நம்ம கேபிட்டல் படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா லைட் ஓர்னானது லைட் லைட் யாயேர் யாயேர் என்னன்னா ஷைன் அதே போல இது வந்து ஒரு வேர்ப் ஃபார்மட்ல இருக்குது வேர்ப்லயுமே முக்கியமா வந்து ஹிஃபீல் அப்படின்ற ஒரு வேர்ப் ஃபார்மட்ல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹிஃபீல்னா காசட்டிவ் அர்த்தம் காசட்டிவ்னா காஸ் பண்றது பிரகாசித்தல் காரணம் பிரகாசிக்க பண்ண கடவர் அப்படின்னா அர்த்தம்னா he will cause like his face to shine upon you right that's a meaning like he will cause his face cause to shine அதுதான் இந்த வார்த்தை யார் இந்த காஸ் டு சைன் பண்றாரு யாவே பனாய் ரைட் பனாய் பனாய் அப்படின்னு அர்த்தம் what is பனாய் his face what is பனாய் it is his face right like and the Lord will cause his face to shine யார் மேல ஷைன் பண்ண நினைக்க போறாரு எலைக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆக்சுவலி எல்னு ஒரு ப்ரிபோசிஷன் படிச்சிருப்பீங்க எல்னானது டு ஆர் இன்டுன்னு படிச்சிருப்பீங்க ரைட் எலைக்கா மீன்ஸ் God will cause to shine his face upon you or on you அல்லது to you அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா நீங்க வந்து சில நேரம் எல் வந்து upon also meaning இருக்குது ஓகே upon you அப்ப எப்படி வாசிப்பீங்க Ya'er Adonai panecha elecha like Ya'er Adonai panecha like sorry not panecha panai right Ya'er Adonai panai elecha அதுக்கப்புறம் கடைசி வார்த்தை வே வே Vehini we hunneka right we hunneka and we hunneka very good the word இதோட ரூட் வேர்டு பாத்தீங்கன்னா ஹனான் அப்படின்ற வார்த்தையில இருந்து தான் இருக்குது ஹனான் sorry what happened right the root word is what hanan இந்த ஹேனா அப்படின்ற வார்த்தை கூட இதுல தான் வந்திருக்குது ஹேனா அப்படின்ற நேம் கூட காட் இஸ் கிரேசியஸ் ரைட் ஹனான் அப்படின்னு அர்த்தம்னா கிரேசியஸ் கிருபை 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 அப்படின்னு அர்த்தம் ஹனே வே லைக் வி ஹுன்னேகா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா வி ஹுன்னேகா மீனிங் லைக் அண்ட் லெட் ஹிம் பி கிரேசியஸ் அவர் உங்களுக்கு எப்படி இருக்கட்டும் கிரேசியஸா இருப்பாராக வி ஹுன்னேகா கிரேசியஸ் டு யூ நம்ம எப்படி வாசிக்கிறீங்க இந்த ரெண்டு வார்த்தையும் யாஏர் அடோனாய் பனாய் எலேகா வி ஹுன்னேகா okay one more time யாஏர் அடோனாய் பனாய் எலேகா வி ஹுன்னேகா வி ஹுன்னேகா 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 very good ஹுன்னேகா okay great அடுத்து ரீட் பண்ணிருங்க இஷா 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 அடனாய் அடோனாய் பனாய் இஷா அடோனாய் பனாய் very good Anayo எல் எல்லை இஷா அடோனாய் பனாய் எலேகா எல்லை Elisa very good வே Vesim Vyas ve yashem very good எஸ்ஸேம் லே ve yashem Leka leka ஷாலே Salem shalom Shalom. shalom Shalom right shalom right shalom okay so what's the meaning here right like ishaன்ற வார்த்தை வந்து நஷா அப்படின்ற வார்த்தை இருக்கு
Nasana, to lift up something. Nasa, right? Nasha, like Isha Adonai. The Lord will lift up his face again, his face on you. The Lord will lift up his face on you. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? வே யாஷேம். வே யாஷேம். யாஷேம் அப்படின்றப்ப அந்த வார்த்தை எப்படின்னா, இந்த வார்த்தை வந்து சும், ஷிம் அல்லது சும் அப்படின்ற வார்த்தை இருந்தது. ஷிம்னா என்னதுன்னா, இட் இஸ் லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் டு கிவ் யூ சம்திங் ஆர் டு புட் யூ சம்திங். லைக் உங்களை அந்த இடத்துல வைப்பார் அப்படின்ற மாதிரி. என்ன வைக்கிறாரு? லெக்கா ஷாலோம். ஷாலோம் நடத்தணும். கிவ் யூ த பீஸ். அந்த சமாதானத்தை என்ன செய்கிறார்? தருகிறார். ஓகே. இஷா அடுனாய் பனாய் எலேகா வே யாஷேம் லெக்கா ஷாலோம். யாஷேம் லெக்கா ஷாலோம். ஓகே. நம்ம ஆராதனைகள் முடிஞ்ச உடனே பாஸ்டர் சொல்லுவாங்கல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினை காக்கிறவர் தமது முகத்தின் வழியின் பிரசனமாக்கிறவர். ரைட். ஸோ அந்த வசனங்கள் தான் இது. ஓகே. ரைட். எவாரேகா அடுனாய் வே இஷ்ம்ரேகா யாஏர் அடுனாய் பனாய் எலேகா விஹுன்னேகா. Right? And then Isha Adonai Panai Eleka Ve Yashem Leka Shalom. Yashem Leka Shalom. Shalom. Great. Wonderful. இந்த ஒரு விதமான அந்த ரிலேஷன்ஷிப் ஓரியன்டட் திங்ஸ் தான் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கின்றோம். ரைட். லைக் we are seeing a possessiveness in understanding this. Okay. லைக் ஒரு விதமான லைக் அந்த ஒரு பொசசிவ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்யறோம் இங்கே பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம ஹீப்ரூல வந்து எப்படி நம்ம இது பண்றது? இதுக்கு வந்து ஒரு ரெண்டு சார்ட் மாதிரி நம்ம நினைச்சோம் படிப்போம். இந்த 2 சார்ட்டை நம்ம படிச்சாலே ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய விஷயங்களை ஹீப்ரூல கத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஏன் அப்படின்னா, லைக் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். இந்த ப்ரொனவுன்ஸை நம்ம வந்து கத்துக்கிட்டாலே போதும். ஸோ திஸ் வில் ஹெல்ப் அஸ். ஓகே. இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஓகே, இது மீன் அர்த்தம், இது யூன்னு அர்த்தம். இப்போ எப்படி நீங்க இப்போ நம்ம ரீட் பண்றப்ப நிறைய நேரங்கள் இந்த எக்கா இதை பார்த்தோன்னே நீங்க என்ன சொல்லுவீங்க? யூ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரிதான் இந்த வட்டம் நம்ம என்ன பார்க்கணும், லைக் ப்ரொனாமினல் சஃபிக்ஸஸ் எப்படி ப்ரிபோசிஷன் கூட ஆட் ஆகுது, ப்ரொனாமினல் சஃபிக்ஸ் எப்படி நவுன்ஸோட கூட என்ன செய்யுது, ஆட் ஆகுது. லைக் என்ன பார்க்க போறோம், இந்த ப்ரொனாமினல் சஃபிக்ஸ் எப்படி ப்ரிபோசிஷன் கூட ஆட் ஆகுது, அதே போல நவுனோடு கூட ஆட் ஆகுது. ரைட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நிறைய இந்த மாதிரி டேப்லெட் காரமாக நம்ம நினச்சிவோம் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதிக்கோங்க, ப்ரொனாமினல் சஃபிக்ஸஸ் வித் suffix with preposition. Right, pronominal suffixes with preposition. Okay. இந்த மாதிரி முடிஞ்ச டேப்லெட் கார்டு போட்டுக்கோங்க. 1 CS 2 MS 2 FS 3 MS 3 FS. ஓகே. ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்குள்ள அப்படியே நீங்கள் அப்படியே எனக்குள்ள 1 CP 2 MP 2 FP 3 MP 3 FP இந்த மாதிரி போட்டுப்போம். ஓகே. ரைட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிபோசிஷன் என்னென்னலாம் ப்ரிபோசிஷன் படிச்சிருக்கோம்? ல படிச்சிருக்கோம். ஓகே. படிச்சிருக்கோம், ல ப்ரிபோசிஷன் படிச்சிருக்கோம். ரைட். ஸோ க படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் a word, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிபோசிஷன் எடுத்துக்கோம். ப்ரிபோசிஷனோட மீனிங் என்னது? in, by, with. In, by, with. By, with. இப்ப நீங்க பை மீ அல்லது வித் மீ அல்லது வித் யூ இந்த மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க எப்படி சொல்ல முடியாதுன்னா ப அணி அப்படி சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? நீங்க
ப அணி. இப்ப நீங்க இதை என்ன செய்ய முடியாதுன்னா ப போட்டு அண்ட் தென் அணி அப்படி நீங்க என்ன செய்ய முடியாது. ஏன்னா நீங்க ஏற்கனவே படிச்ச அந்த அணி அநாகனம் படிச்சீங்களே, இந்த அணி அநாகனம் வந்து ஆமா எப்பயுமே வந்து இது சப்ஜெக்டா தான் வரும். என்னவா தான் வரும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வார்த்தையினுடைய சப்ஜெக்டா தான் வரும். இது ஒரு நாளும் இந்த அணி அநாகனம் நீங்க படிச்சது வந்து ஒரு 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 ஆப்ஜெக்டா என்ன செய்யாது வராது. லைக் ஹி கேவ் இட் டு மீ, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாவோ ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாவோ என்ன செய்யாது வராது. இட் வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அஸ் அ சப்ஜெக்ட். அப்ப நம்ம இந்த மாதிரி ஆப்ஜெக்டா எப்படி இந்த ப்ரொனாமினல் சஃபிக்சஸ் வருதுன்றது தான் இதுல நிச்சயம் பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ என்ன மட்டும் எடுக்க போறோம்னா அதோட ஹிண்ட் மட்டும், அதோட அதோட அந்த ஃபைனல் எண்டிங்கை மட்டும் எழுத போறோம். இப்போதைக்கு அந்த சஃபிக்ஸை மட்டும் தான் இங்கே எழுத போறோம். ஏன்னா ஒரு தடவை சஃபிக்ஸ் எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் இது என்ன செய்யும், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் இருக்கும். ஒன் சிஎஸ் பக்கத்துல இ போட்டுக்கோங்க. ஈன்னு போட்டு மீ போட்டுக்கோங்க. எப்பெல்லாம் ஒரு வார்த்தையினுடைய முடிவுல ஈ பாக்குறீங்களோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அது என்ன அர்த்தமா இருக்குன்னா மீ அப்படின்னு அர்த்தமா இருக்கும். மீ. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க அணி அநாகனம் படிச்சதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஒரு வார்த்தையினுடைய முடிவுல அணு அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் இருக்குன்னா, நான் கொஞ்சம் பெருசா எழுதணும். ஓகே. ஒரு வார்த்தையினுடைய முடிவுல ஈன்னு இருந்துச்சுன்னா மீ, அணுன்னு இருந்துச்சுன்னா அஸ். இப்ப நம்ம ப்ரிப்போசிஷனோட படிக்கிறதுனால இந்த மீனிங். நவுனுக்கு படிச்சோம்னா அஸ்ன்னு வராது, எப்படி வரும், அவர்னு வந்துடும். ஓகே. ஓகே. ஈனா அர்த்தம், ஈ மீனிங் மீ, அணுனா ஓகே. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்ப இப்ப பி பி அப்படின்னு இருக்குது. பீனா அப்ப என்ன அர்த்தம்? பை 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 மீ. பை மீ. வெரி குட். பை மீ. ரைட். இப்ப பானு அப்படின்னு இருக்குன்னா அர்த்தம் அப்ப பையஸ். வெரி குட். பை அஸ். கிரேட். ஓகே. அதுதான். அதே மாதிரி உங்களுக்கு ல போட்டாலும் உங்களுக்கு செட் ஆகும். ல போட்டு லீன்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஃபாரஸ். ஃபாரஸ்ட். வெரி குட். அதே இது லானுன்னு இருந்தா என்ன அர்த்தம்? லைக் லானுனா ஃபாரஸ்ட், லீனா ஃபார் மீ. ஓகே. ஃபார் மீ. ஓகே. ஃபார் மீ ஃபாரஸ்ட். வெரி குட். இப்போ வெரி குட். புரிஞ்சு கிளிக் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ 2MSக்கு என்ன போடுறோம்? எக்கா இப்படி போட்டுக்கோங்க. 2MSக்கு என்ன போடுறீங்க? எக்கா. ஒரு ஒரு செவா, ஒரு காஃப்குள்ள ஒரு சின்ன காமெண்ட்ஸ். எக்கா மீனிங் வாட்? யூ. எக்கா மீனிங் வாட்? யூ. அப்ப இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெக்கா அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? பை யூ. பை யூ. ஓகே. ஈ, அணு, எக்கா. எக்கா இந்த சைடு. நீங்க அணி அநாகனம் எப்படி படிச்சிருப்பீங்க? அணி அநாகனம் அத்தான் எப்படி படிச்சிருப்பீங்க? அத்தா. ஆனா வந்து இந்த எப்படி இருக்கும்? எக்கான் இருக்கும். எப்படி இருக்கும்? எக்கா. எக்கா எக்கா. இந்த சைடு வந்து இந்த சைடு என்னது? இந்த காமெண்ட் செய்ய தனியா போறோம்னா இப்போதைக்கு நம்ம வந்து ஃபைனல் எண்டிங் மட்டும் தான் படிக்கிறோம். நார்மலா எந்த ஒரு வார்த்தையுமே இந்த மாதிரி வவ்வல் ஆரம்பிக்காது. இப்போதைக்கு ஏன் இந்த மாதிரி எழுதி போடுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம வந்து அந்த கடைசி அந்த ஒட்டுகள், இந்த பின்னொட்டுகளை மட்டும் தான் நம்ம நினைச்சிடும் இது பண்றோம். இப்ப பாக்கியம் இருக்கு. பாக்கியம் என்ன அர்த்தம்? பை யூ. இங்க வந்து எப்படி 2MSனா உன்னால் அப்படின்ற மாதிரி, 2MP உங்களால் அப்படின்ற மாதிரி. ரைட். ஓகே. மறுபடியும் 1CS வந்து இ, 1CPக்கு அணு. ரைட். அண்ட் தென் 2MSக்கு எக்கா,
2MP-க்கு came. Came. Then 2FS-க்கு வந்து this ak. Ak means what? You. அதுல எப்படி படிச்சிருப்பீங்க? அத்தா, அத்தேம், அத். லைக் ஓரளவு சவுண்ட் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். இங்க இங்க அங்க டா இருந்துச்சு, இங்க காஃப் இருந்துச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். அத்தா, இங்க எக்கா, ரைட். அங்க அத், இங்க அக். அப்ப நீங்க பாக் அப்படின்னு ஒரு வார்த்தை பாக்குறீங்க. பாக்னா அப்ப என்ன அர்த்தம் வந்துடும்? பை you. பை யூ. இங்க ரொம்ப சிம்பிள். 2FP-ல அக்கென். என்னது இது? அக்கென். அக்கென்னாலுமே என்ன அர்த்தம்னா யூ தான். ஆனா என்ன? ஃபெமினைன். ஓகே. அப்ப பாக்கென். ஓகே. அக், பாக், பாக், அக்கென். Okay. ஈ, அனு, எக்கா, அக்கென், அக், அக்கென். ஃபர்ஸ்ட் வந்து அக்கம், ரெண்டாவது அக்கென். ஓகே. அதுக்கப்புறம் 3MS. ஓகே. 3MS. 3MSக்கு என்னன்னா வெறும் ஹோலம் வாவ் மட்டும்தான். 3MSக்கு என்னது? வெறும் ஹோலம் வாவ் மட்டும்தான். ஹோலம் வாவ்னா ஹிம். இப்ப இப்ப ஒரு இடத்துல வந்து நீங்க இப்படி போ அப்படின்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? பை him. பை ஹிம். வெரி குட். பை ஹிம். மாஸ்குலின் ப்ளூரல் எப்படி வருது? காமெட்ஸ் and then he and then segol and then mem. Ahem. Comets. மாஸ்குலின் ப்ளூரல் எப்படி வருது? ஆஹெம். நீங்க அங்க எப்படி படிச்சிருப்பீங்க? ஹூ ஹெம்மான் படிச்சிருப்பீங்களே. ஹூ ஹெம்மான் படிச்சிருப்பீங்க. இங்க வந்து ஓ ஆஹெம் எப்படி படிப்பீங்க? ஓ ஆஹெம். அப்ப நீங்க பாஹெம் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பை தெம். ஓகே. பாக்கெம் இருந்துச்சுன்னா பை யூ. பாக்கென் இருந்துச்சுன்னா பை தெம். ஒரு நிமிஷம், யாரும் வந்திருக்காங்க, ஒரே நிமிஷம். ஜஸ்ட்
Okay, right? So, sorry for that. Okay, O ahem. Okay, O and then ahem. Yeah, கடைசியா ஆஹ். கடைசி என்னது? ஆஹ். ஆஹ்னா ஹெர். அப்ப நீங்க எப்படி எப்படி எழுதுவீங்க? பாஹ். இந்த மாதிரி ஹேக்குள்ள புள்ளி வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லிக்கிறோம்? Davish. நோ நோ ஹேக்குள்ள புள்ளி வந்துச்சுன்னா கடைசி ஹே அதுக்குள்ள புள்ளி வந்துச்சுன்னா சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஓகே, நார்மலா வந்து ஒரு வார்த்தையில ஹே கடைசியா வந்தா சவுண்டே இருக்காது, ஆ அப்படின்னே முடிஞ்சிடும். ஆனா அந்த ஹேக்குள்ள கடைசியா புள்ளி வந்துச்சுன்னா அந்த புள்ளிக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா மப்பிக் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மப்பிக். Hawk. ஏற்கனவே நம்ம சொன்னேன்னு தெரியல. அப்ப இந்த ஹே நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி வரும், ஆஹ் அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க. ஓகே, பாஹ்னா என்னது? பை ஹேர். ப்ளூரல் எப்படி வரும்? பாஹென். எப்படி வரும் ப்ளூரல்? பாஹென். பாஹென் அர்த்தம் தெம் தான். பாஹென் அந்த மாதிரி. பாஹென் அர்த்தம் பை தெம். ஓகே, ஸோ என்ன படிச்சிருக்கிறோம்? எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம மொத்தமா சேர்ந்து சொல்லுவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுவோமா? ஈ. ஓகே ஓகே. Okay. ஓகே, great. Na. Right. சொல்லுவோமா? ஈ. I. ஈ I. அணு. Ana. அணு, ரைட்? ஈ. I. Ano. ஈ அணு. ஓகே, and then எகா அக். Again. அதுக்கப்புறம் அக் அக்கேன். Again. அக்கேன். and then O. O. அஹெம். ஓ ஆஹெம். இது 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 இதெல்லாம் வந்து சும்மா எக்ஸாம்பிள் மாதிரி தானே. நீங்க வந்து நான் வந்து உங்களுக்கு போவோடு சொல்லி கொடுத்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நீங்க இப்போதைக்கு நீங்க இதை மட்டும் படிச்சுக்கோங்க, ரைட்? இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் தான். இதை மட்டும் படிச்சா போதும். ஈ எக்கா அகேம், ஆக் அகேன், ஓ அஹெம், ஆஹ் ஆஹென். ஓகே, இந்த இந்த எண்டிங் மட்டும் படிச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட், ஒன் மோர் டைம் சொல்லுவோமா? ஒன் மோர் டைம். ஈ ஈ அணு. I. Ano. Eka. எக்கா Eka. Again. அகேன். Ak. Ak. அகேன். Again. O. ஓ ஓ Again. அகேன், லைக் ஓ அஹெம், and then Ahem. ஆஹென். Ach. ஆஹென். ஆஹென். ஓகே, கிரேட், Again. சூப்பர். ரைட், ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு நான் கிளியராக புரிய ஆரம்பிச்சிச்சு. வண்டர்ஃபுல். ரைட், ஸோ அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஸோ இந்த இந்த எண்டிங் இருந்தாலே போதும். இது இது வந்து ஓரளவு உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு என்ன செய்யும், புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ நீங்கள் எப்பப்பெல்லாம் ப்ரிப்போசிஷன்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு வருதோ, ரைட், இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொனாமினல் சஃபிக்ஸாக வருதோ, ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ, ரைட்? இது நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு அந்த மீனிங் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு புரிய என்ன செஞ்சிடும் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ யூ வில் ஸ்டார்ட் லேர்னிங் திஸ். ஓகே ஓகே, இப்போ லெட்ஸ் லெட்ஸ் ஸ்டடி. இதை வந்து நான் வந்து ஒரு சில இதை கொடுக்குறேன் உங்களுக்கு, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன்.
ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகே டைம் இல்லாதனால எக்ஸாம்பிள் காட்டலாம். இந்த ப்ரிப்போசிஷனுக்கு இப்போ இது படிச்சிருக்கீங்களே, ஓகே, இந்த டேப்லெட் காலத்துக்கு மேல பாரடைம் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. என்ன போட்டுக்கோங்க? பாரடைம் 1 அப்படி எழுதிக்கோங்களேன். இந்த டேப்லெட் காலத்துக்கு மேல நீங்க பாரடைம் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. பாரடைம் 1. ஓகே, ஸோ இப்போ நீங்க பாரடைம் 1 நினைச்சிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ. ஒரு சில இது நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெத்துக்கும் லாமத்துக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுல. இப்போ காஃப் லைக் கே ப்ரிப்போஷன் இருக்கு பாருங்களேன். கே ப்ரிப்போஷன் வந்து அது கொஞ்சம் அதை என்ன சொல்லுவாங்கன்னா இர்ரெகுலர் ப்ரிப்போஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இர்ரெகுலர் கே ப்ரிப்போஷன். இதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா மாறும். ஆனா நீங்க அப்படி எல்லாமே எல்லா இர்ரெகுலரையும் நம்ம ஹீப்ரூல படிச்சுட்டே இருக்க முடியாது. அப்ப ஆனா என்ன, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரைட்? கே ப்ரிப்போஷன் மட்டும் கீ இப்படின்னு வராது, கானு இப்படின்னு வராது. ஆனா கே ப்ரிப்போஷன் எப்படி வந்துடும் அப்படின்னா கா, காமோனி, காமோகா, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு மீனிங்ல நினைச்சிட்டு வந்துடும், ரைட்? காமோனி, காமோகா. பட் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கே க ப்ரிப்போஷன் இருக்கும், இ இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், லைக் யூ வில் கெட் சம் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அப்ப காமோனி லைக் க ப்ரிப்போஷன் மட்டும் இந்த மாதிரி மெம் ஹோலம் நூன் வந்துட்டே இருக்கும், ரைட்? காமோ, காமோ கா, காமோ கா, ரைட்? ஸோ இந்த மாதிரி பேரடைம்ஸ்லாம், இர்ரெகுலர் பேரடைம்ஸ்லாம் தனியாக அனுப்புறேன். நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தா நீங்க அதை மனப்பாடம் பண்ணிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா க ப்ரிப்போஷன் மட்டும் இந்த மாதிரி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஈ, அக்கா இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், நல்லாவே ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று எழுதுறேன், நீங்க அதை சொல்லுங்க பார்க்கலாம் அது என்ன அப்படின்ட்டு, ரைட்? இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இது 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 இதுக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கும். இது பாருங்க, காக்கம்னு இருக்குது. காக்கம்னு என்ன இருக்கும்? கா ப்ரிப்போஷன் மீனிங் என்னது? as like according to, அப்படிதானே? as like according, as like அப்ப காக்கம்னா என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. according, லைக் வச்சுக்கோமே, லைக். according to you, like Okay, according to you. இந்த you என்னது? you, masculine pluralா, feminine pluralா? masculine, Masculine plural. masculine, Okay, according to you. Very good, very good. According to you. Okay, right? So அதே மாதிரி தான். இப்போ அதே மாதிரி இன்செப்பரபிள் ப்ரிப்போசிஷன் கூட இது இப்படிதான் என்ன செய்யும், ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எத் அப்படின்னு ப்ரிப்போசிஷன் இருக்குது. எத் அப்படின்னாலுமே என்ன அர்த்தம்னா வித் அப்படின்னு அர்த்தம். வித், ரைட்? ஸோ வித். இப்போ சில நேரங்கள் நிறைய வவல்ஸ் செஞ்சும் மாறும் செய்யும். இந்த எத்து வந்து இத்துன்னு மாறும். ஆனா வந்து இட்டி அப்படின்னு இருந்தாலே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், திஸ் இஸ் வித் மீ, me, வித் மீ. ஓகே, இப்போ இத்துனா வித் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்லி பாருங்க. இத்தோன் இருக்குது, அப்படின்னா என்ன அர்த்தம்? with him, வெரி குட், வித் ஹிம், him, ரைட்? வித் ஹிம். இப்போ இத்தானூன் இருக்குது, us, with us. with them, வெரி குட். ஏன்னா அணு எண்டிங் பாருங்களேன், அணு எண்டிங். ஓகே, ரைட்? இத் கெம் இருக்குது, அப்படின்னா என்னவா இருக்கும்? கெம், காஃப் இருக்கு பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? வித் கேம். கேம் எங்க இருக்குது? கேம் எங்க இருக்குது? masculine plural, வெரி குட். with them, masculine plural, ரைட்? வித் யூ, ரைட்? ஆமா, மாஸ்குலின் ப்ளூரல் தானே இந்த கெம் எண்டிங் தான், அகெம், ரைட்? அப்ப நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ தட் இஸ் இந்த மாதிரி ஒரு சில இந்த ஒரு பேரடைம் படிச்சிட்டிங்கனாலே இட் வில் ஹெல்ப் யூ, ரைட்? இந்த ஒரு பேரடைம் நீங்க படிக்கிறது
இட் இஸ் ஆஃப் அ கிரேட்டர் ஹெல்ப். இது உங்களுக்கு என்ன செய்யும், ரொம்பவே என்ன செய்யும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவுனுக்கு முன்னாடி எப்படி இந்த ப்ரொனாமினல் சஃபிக்ஸ் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ப்ரிபோஷனுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ நவுனுக்கு முன்னாடி எப்படி இந்த ப்ரொனாமினல் சஃபிக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்குறப்ப நீங்கள் அதுக்கு தனி டேப்லெட் காலம் எழுத தேவையில்லை. ஒரு குட் நியூஸ் என்னன்னா, ஹீப்ருவை பொறுத்தவரை இப்போ நம்மளுக்கு தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி கிடையாது. இப்போ மை சன்னு சொன்னாலும் மை சன்ஸ்ன்னு சொன்னாலும் இது ஒரு ப்ளூரல் சொன்னாலும் சிங்குலர் சொன்னாலும் மை என்ன செய்யல, மாறவே இல்லை. ரைட், மை தான். இப்ப தமிழ்லையுமே அப்படிதான். என்னுடைய பையன், என்னுடைய பையன்கள், என்னுடைய மகன்கள். இந்த நவுன்ல ஏற்படுற மாற்றம் எதுல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது, ப்ரிபோஷன்ல ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாகவே தனித்தனியாக நிற்கும். ரைட், லைக் அந்த தனித்தனியாக நிற்கும். ரைட், தனித்தனியாக நிற்கிறதுனால ஸோ அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ரிலேஷன்ஷிப்லாம் வந்துடும். ஆனால் ஹீப்ருல வந்து சிங்குலர் நவுனுக்கு ஒரு பேரடைம் இருக்கும். சிங்குலர் நவுனுக்கு இந்த மாதிரி ஒரு பேரடைம் இருக்கும். ப்ளூரல் நவுனுக்கு ஒரு பேரடைம் இருக்கு. ஓகே, இப்ப சிங்குலர் நவுனுக்கு பின்னாடி வர்ற அந்த சஃபிக்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணும். ப்ளூரல் நவுனுக்கு பின்னாடி வர்ற சஃபிக்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்மேட் என்ன செய்யும், ஃபாலோ பண்ணும். குட் நியூஸ் என்னன்னா, சிங்குலர் நவுனுக்கு பின்னாடி வர்ற அந்த சஃபிக்ஸ் எல்லாமே பேரடைம் ஒன்னை தான் என்ன செய்யுது, அப்படியே ஆல்மோஸ்ட் என்ன செய்யுது, ஃபாலோ பண்ணுது. பேரடைம் ஒன்னை தான் அப்படியே என்ன செய்யுது, ஃபாலோ பண்ணுது. ரைட், ஸோ ஆனால் என்ன, நம்ம இங்கிலீஷோட மீனிங் வந்து கொஞ்சம் மாறும். ஏன்னா இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து நவுனோடு கூட ஒன்று போடுறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் மீ அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இப்போ மை பீப்புள், ரைட், அப்போ அங்கே வந்து எப்படின்னா ஒரு பொசசிவ் ரிலேஷன்ஷிப்பில் எழுதுவீங்க. ரைட், அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஒன்று இதே டேப்லெட் கார்டில் வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் குயிக்காக நீங்கள் எழுத முடிஞ்சிச்சுன்னா இதே மாதிரி தான் மேபி நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க. தட்ஸ் மச் பெட்டர். 1-2 மாறுது. ரைட், ப்ரொனாமினல் சஃபிக்ஸஸ். ஆனா என்ன ஒரு குட் நியூஸ், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் சிங்குலர் நவுன்ஸ் போட்டுக்கோம், ப்ரொனாமினல் சஃபிக்ஸஸ் ஃபார் சிங்குலர் நவுன்ஸ். இதுவும் அப்படியே பேரடைம் ஒன் மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 CSK எப்படி வரும், இ அப்படின்னு வரும். ஆனா என்ன, நவுனோட கூட இருக்கனால இப்போ இது என்ன மீனிங் இருக்கும், மை அப்படின்னு இருக்கும். மை, மை. இப்ப நம்ம சூஸ், நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை சூஸ்னானது ஹார்ஸ். சூஸ் பின்னாடி இ அப்படி போட்டா என்ன அர்த்தம், மை ஹார்ஸ். இந்த ஈன்னு போட்டா ப்ளூரல். ஓகே, வெறும் இ மட்டும் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், மை ஹார்ஸ். ஏன்னா இதுதான் இப்படிதான் வரும். இந்த ப்ரொனாமினல் சஃபிக்ஸ் வந்து நவுனோட இப்படி அட்டாச் ஆகி வரும். அப்ப நீங்க எப்படி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதோட ஒரு பொசசிவ் ரிலேஷன்ஷிப்ல என்ன செய்யணும், நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். மை ஹார்ஸ், லைக் சூசினா அர்த்தம் மை ஹார்ஸ். ஒரு சில சின்ன சின்ன வவல் சேஞ்சஸ் ஆகும், ஆனா அதை நீங்க ரொம்ப கண்டுக்கிறாதீங்க. ஆனா வந்து நீங்க முக்கியமானது வந்து இந்த கடைசி இருக்க 2 வார்த்தைகள். ரைட், இது சூசினா மை ஹார்ஸ். ப்ளூரல்ல பாத்தீங்க அப்படின்னா 1 CP, ப்ளூரல்ல வந்து ஏனு அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூசேனு அப்படின்னு இருக்குது. சூசேனுன்னா அப்ப என்ன அர்த்தம், அவர் ஹார்ஸ். வெரி குட். ஏனுன்னா அவர், இப்ப சூசேனுன்னா அவர் ஹார்ஸ். அவர் ஹார்ஸ். ஓகே, அப்ப ஈ ஏனு ஆணுன்னு படிச்சிருப்போம், இங்க நூன்னு படிச்சிருப்போம், ஏனுன்னு படிச்சிருப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லையே. மற்றபடி ஈ நூ ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா. ரைட், ஈயும் நூ அப்படி இருக்குது, ஒரே மாதிரி தான் நிச்சயம் இருக்கும். ரைட், ஈ நூ வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம். ஈ அண்ட் நூ இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஓகே, அதே மாதிரி தான் 2MSக்குமே. 2MSக்கு அங்க என்ன படிச்சீங்க, எக்கா அப்படின்னு படிச்சீங்களா. இங்கே எக்கா தான். ஆனா என்ன,
நவுனோட சேர்றப்ப நம்ம இதை எப்படி வாசிக்கிறோம்? யுவர் அப்படின்னு வாசிக்கிறோம். நவுனோட சேர்றப்ப எப்படி வாசிக்கிறோம்? யுவர். இப்ப சூஸ்ல அதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். சூசேகா அப்படின்னா என்ன அர்த்தம்? யோர் ஹார்ஸ். Your house. எக்கா. அதே மாதிரிதான் அப்படியே எக்கா. இந்த சைடு என்ன படிச்சீங்க? ஆக்கேம் படிச்சீங்களா? இங்க வந்து ஒண்ணுமே இல்லை, Akem. எக்கேம் இருக்கும். எக்கம்னாலுமே நம்மளுக்கு ப்ளூரல்னாலுமே நம்ம என்னதான் சொல்ல போறோம்? யுவர் அப்படின்னு தான் நினைச்ச போறோம், நம்ம சொல்ல போறோம். Your அப்ப நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூஸ் வச்சு பண்ணோம்னா எப்படி? சூசெக்கம். come. Susaka. சூசெக்கம். யுவர் ஹார்ஸ். இங்க என் குதிரை, நம் குதிரை. தமிழ் எப்படி வரும்? என். இங்க என்னுடைய அந்த மாதிரி. ஏன்னா நம்ம என்னுடைய குதிரை, நம்முடைய குதிரை, உன்னுடைய குதிரை, உங்களுடைய குதிரை. ஸோ that's a meaning. ஒரே மாதிரி தானே வருது பாத்தீங்களா? ஒரே மாதிரி தான் வருது. இங்க எக்கா, இங்க எக்கேன், அவ்வளவுதான். 2FPக்குமே அதே மாதிரி தான், ரைட்? 2FPக்குமே எப்படி வருது? லைக் ஸோ ஹியர் இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே அப்படியே சிமிலரா வரும், ரைட்? இங்க வந்து ஆக்கு, இங்க எக், இங்க வந்து எக். ஆனா இந்த வவல்ல நீங்க ரொம்ப கண்டுக்கிறாதீங்க, ரைட்? அது மாறுதே ஐயோ அப்படின்னு யோசிக்காதீங்க. கடைசியா ஒரு காஃபுக்குள்ள ஒரு 2 புள்ளி பார்த்தாலே உங்களுக்கு என்னதான் ஞாபகம்? ஃபெமினைன் யுவர். யுவர் ஹார்ஸ். இங்க எப்படி வரும்? இங்க எக்குன்னு வச்சு இங்க எக்கேன். Akem. Your horse. Okay. Again means what? Your horse. Okay. ஒரே மாதிரி தானே இருக்குது, ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பேரடைம் ஒன் மாதிரி தான் இருக்குது. அதனாலதான் இதையுமே வந்து பேரடைம் ஒன்னு தான் சொல்லுவோம். நவுன் பேரடைம் ஒன், அது வந்து ப்ரிபோசிஷன் பேரடைம் ஒன். ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3MS அங்க என்ன படிச்சோம்? O. இங்கே அதே தான், ஹோலமோ தான், ஹிஸ். ஆனா நாங்க ஹிம்னு படிச்சிருப்போம், இங்க என்ன படிப்போம்? ஹிஸ்ன்னு இருக்கும். சூசோனா என்ன அர்த்தம்? ஹிஸ் ஹார்ஸ். சூசோனா அர்த்தம் ஹிஸ் ஹார்ஸ். இப்ப அங்க வந்து ஆஹெம் படிச்சிருப்பீங்க ப்ளூரலுக்கு. இதெல்லாம் வந்து ப்ளூரல். ஓகே, சாரி 2FS 2FS, இங்க 3MS 3MP. இங்க வந்து ஆஹெம் இல்லாம இங்க வந்து வெறும் ஆம் அப்படி மட்டும் இருக்கும். என்ன இருக்கும்? ஆம். ஆம், அம் மட்டும் இருக்கும். அம்னா அர்த்தம், ரைட்? அம்னா அர்த்தம் லைக் தெம் அல்லது தேயர். சாரி, தேயர். இப்ப சுசாம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Let's say a word, சுசாம். சுசாம்னா அப்படியே அப்ப என்ன வரும்? தேயர் house. இப்போதைக்கு நம்ம எந்த நவுனுக்கு மட்டும் தான் படிக்கிறோம்? சிங்குலர் நவுன்ஸ். என்ன நவுன்ஸ் மட்டும் தான் படிக்கிறோம்? சிங்குலர் நவுன்ஸ்க்கு. ப்ளூரல் நவுன்ஸ்க்கு தனி பாராடைம் இருக்குது. ஓகே, ப்ளூரல் நவுன்ஸ்க்கு தனி பாராடைம். சிங்குலர் நவுன்ல ஒரு பெரிய ஒரு புண்ணியம் என்ன? ப்ரிபோசிஷனுக்கு படிச்சிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் எதுக்கும் இருக்குது, ரைட்? ஸோ இந்த சிங்குலர் நவுன்ஸ்க்கு இருக்கு.
கடைசியா 3FS. என்னது 3FS. So 3FSக்கு என்னது இங்க என்ன படிச்சீங்க? ஆஹ். இல்ல இங்கே அதே மாதிரி தான். இங்கே அதே மாதிரி தான். வாட் டு யூ ஸ்டடி ஹியர்? ஆஹ் தான். ஆனா இங்க எப்படி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? ஹெர்ன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. ஏன்னா நவுனோட அட்டாச் ஆகுது. சுசாக் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஹெர்ஹார். ஓகே. 3FPல FPல என்ன படிப்பீங்க அப்படின்னா வெறுமன அர்த்தம் தயர். சுசான்னா என்ன அர்த்தம்? தேர் ஹார்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தானே இருக்குது. என்ன ஆஹெம் இருந்துச்சு, இங்க எப்படி இருக்குது? அன்னு இருக்குது. அவ்வளவுதானே. பாத்தீங்களா? வேற என்ன டிஃபரன்ஸ்? ரொம்ப கிடையாது. அப்படிதானே? அப்ப அப்படியே அப்ப நவுனுக்குமே இது என்ன சொல்லுவாங்கன்னா பாரடைம் 1 அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இதை பாரடைம் 1 தான். ஓகே, கிரேட். அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? சோ what do we see here is, எழுதிக்கோங்க இதை. ஓகே, எழுதிட்டீங்களா இதை? எழுதியாச்சு. ஓகே, கிரேட். ஸோ அப்போ அதே மாதிரி தான் மறுபடியும் வாசிப்போம். இப்போ இதில் வாசிப்போம். ஓகே, இ எனு எக்கா எக்கேன் எக் எக்கேன் எக்கேன் ஓ அம் ஆஹ் அனு ஆன். ஓகே, ஆ and then ஆன். ஓகே, கிரேட். Right. So that's all right. ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஓகே, ரைட். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல ரொம்ப கிளாஸஸ் இல்லாதனால ஐ தாட் இந்த ப்ளூரல் நவுனுக்கு எழுதிடுவோம். ஸோ தட் நீங்க அடுத்து நீங்க வீட்டில் படிச்சுட்டு வந்துட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நீங்க ஜான்வரியில் வரப்ப ஏன்னா நீங்க அதை படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கடற்கரை நம்ம போயிட முடியும். அதனால இப்போதைக்கு நம்ம ப்ளூரல் நவுன்ஸ் என்ன எழுதிடுவோம். ப்ரொனாமினல் சஃபிக்ஸஸ் ஃபார் த ப்ளூரல் நவுன்ஸ். ஓகே, எழுதிக்கோங்க. pronominal suffix for the plural nouns. Sorry. plural nouns. Okay, plural nouns. இதுமே ரொம்பலாம் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பேரடே மாதிரி தான் வரப்போகுது. ஆனா என்ன, இதுல ஒரு முக்கியமான ஒண்ணு மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டே இருப்பீங்க. யோது வந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி என்ன வந்துகிட்டு இருக்கும்? யோது வந்துகிட்டு இருக்கும். இப்ப 1CS எடுத்துக்கோங்களேன். 1CS எடுத்துட்டு இப்ப 1CSக்கு எப்படின்னா ஆய் எண்டிங். என்ன எண்டிங்? ஆய். 1CS எடுத்தீங்கன்னா ஆய்னா அர்த்தம். இப்ப மை. இந்த ப்ளூரல் நவுன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூரல் சூசீம் இருந்தாலும் சரி, ரைட், சூசீமா இருந்தாலும் சரி, அல்லது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஏலோஹிம் இருந்தாலும் சரி, லைக் இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு ப்ளூரலாக வருதோ நார்மலாக வந்து இந்த ப்ளூரல் நவுன்ஸ் இந்த இந்த ப்ளூரல் நவுன்ஸோட கூட இது ஜாயின் ஆகுறப்ப சில நேரங்கள் வந்து அந்த ஈம் ப்ளூரலோட எண்டிங் இருக்கு பாருங்களேன், ஈம் இருக்கு பாருங்களேன், ஈம் வந்து டிராப் ஆயிரும். ஈம் வந்து என்ன செய்யும்? டிராப் ஆகும். டிராப் ஆயிட்டு இந்த அடிஷனல் எண்டிங் வந்து என்ன செஞ்சிடும்? உள்ள
உள்ள அங்க வந்து என்ன செஞ்சிடும் ஜாயினர். ஓகே, என்ன டிராப் ஆயிரும், அந்த ஈம் வந்து என்ன செஞ்சிடும் டிராப் ஆயிரும். ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன உள்ள ஆட் ஆகும் அப்படின்னா இந்த ப்ளூரல் எண்டிங் வந்து என்ன செஞ்சிடும் உள்ள அங்க ஆட் ஆயிரும்னு சொல்லி நினைச்சிடும் பார்க்குறோம். ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துட்டே வருவோம்ல. இப்போ ஏலோஹிம்மே வந்து ஏலோஹிம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காட்ஸ் தான். ரைட், காட்ஸ் தான். ஆனா என்ன பைபிள்ல வந்து ப்ளூரல் ஆஃப் மெஜஸ்டிக் யூஸ் பண்றதுனால நம்ம கடவுளை வந்து அவர் ஆனரபிளா அந்த மாதிரி பேசுறதுனால, அதே போல சில நேரத்துக்கு ட்ரையூன் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசுறதுனால ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஏலோஹிம் நான் ப்ளூரல் நவுன்ஸ் சொல்றப்ப ப்ளூரல் நவுன்ஸ் மட்டும் கிடையாது, ப்ளூரல் எண்டிங்ல முடிகிற எந்த நவுனா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஏலோஹிம் வச்சுக்கோங்களேன். இப்ப ஏலோஹிம்மே வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் சிஎஸ்க்கு வந்து ஆ எண்டிங். இப்ப இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏலோ ஹாய் அப்படின்னு இருக்குது. ரைட். இப்ப ஆய்னா மைன்னு படிச்சிருக்கீங்க. அப்ப ஏலோ ஹாய்னா என்ன அர்த்தம் வரும்? My God. மை காட். ஓகே, ஓகே. நான் உங்களுக்கு இதை வந்து ஒரு சின்ன சார்ட் மாதிரி அனுப்புறேன். நீங்க என்னோட கூட இப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக எழுத முடியலனாலும் பரவாயில்ல, நீங்க ஜஸ்ட் நீங்க ஒரு நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இது அப்படியே உங்களுக்கு ஒரு என்னோட புக்ல இருந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் இது நான் சரி அனுப்பிடுறேன். ஓகே, ஏலோ ஹாய் மீன்ஸ் வாட்? அப்ப மை காட், ஏலோ மை காட். அப்படியே ப்ளூரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரிதான் செரையோத் நூ, செரையோத் நூ. ரைட். அப்ப அவர் இது அப்படியே நீங்க வந்து என்ன செய்றீங்க, இப்ப ஏலோஹிம்க்கு நம்ம அப்ளை பண்றப்ப ரைட் லெட்ஸ் சே அப்ப இங்க எப்படி வரும்? ஏலோ ஹேனு. ஏலோ ஹேனுனா என்ன அர்த்தம்? அப்ப அவர். Our God. வெரி குட். ரைட். Sema prayer. ரைட். Sema செமா பிரேயர் இருக்குல்ல. வெரி குட். ரைட். செமா இஸ்ராயேல் அதுனா ஏலோ ஹேனு. ரைட். ரைட். வெரி குட். ஸோ இப்போ 2MSக்கு அதே மாதிரி தான். 2MSக்கு எப்படி வருது? ரைட். 2MSக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செரையோத் அண்ட் தென் எப்படி காஃப் அந்த இது. அப்ப யூஆர் அப்படின்னு இருக்கும். இப்ப நீங்க அதை அப்படியே ஏலோஹிம்க்கு நீங்க எழுதுனீங்கன்னா எப்படி வரும்? ஏலோ ஹேகா. Eloheka. ஹேகா. ஹேகா மீன்ஸ் அப்ப என்ன அர்த்தம்? யுவர் காட். Your God. யுவர் Our லைக் யுவர் காட். 2MSல அப்ப என்ன வரும்? யுவர் காட். எலோஹேகா. Adonai Eloheinu Eloheka. And then 2MP க்கு எப்படி வரும்? ஏகே. 2MP க்கு எப்படி வரும்? ஏகே. ஏகே மட்டும் இப்போதைக்கு எழுதுறேன். இந்த மாதிரி தான் எல்லாமே நீங்க ஜாயின் ஆகிறப்ப என்ன செஞ்சிடும், அப்படியே என்ன செஞ்சிடும் வந்துடும். ஏகே மீன்ஸ் யூ ஆர். ரைட். and then 2FSக்கு வந்து எப்படி வரும்னா ஆயிக்குன்னு வந்துடும். எப்படி வந்துடும்? 2FSக்கு வந்து எப்படி வந்துடும்? ஆ இக் அப்படின்னு வந்துடும். ஆயிக்னாலுமே என்னது? யூஆர். ரைட். 2FPக்கு எப்படி வந்துடும்? ஏகென். லைக் ஏகென். ஏகென்னா என்ன வந்துடும்? யூஆர். ஏகென்னா அர்த்தம் யூஆர். ஓகே. 2FPக்கு என்ன அர்த்தம்? ஏகென்னா அர்த்தம் யூஆர். ஓகே. and then 3MSக்கு எப்படி வரும்? ஆய். 3MSக்கு என்ன வந்துடும்? ஆய்வ் அப்படின்னு வந்துடும். ஹிஸ் அங்க ஹோலம்மா வந்துச்சு, இங்க ஆய்வு அப்படின்னு வந்துடும். 3MPக்கு எப்படி வரும்னா அங்க ஃபர்ஸ்ட் பேரடைம்ல மட்டும் படிச்சோம். இதுல ஏஹம். இதுல எப்படி வந்துடும்? ஏஹம். தயர். 3FSல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 3FSல வந்து அங்க வந்து நீங்க வந்து இது பார்த்துருப்பீங்க, என்னன்னா மப்பி கூட பார்த்துருப்பீங்க. இங்க ஏ ஹா அப்படின்னு இருக்கும். இங்க எப்படி இருக்கும்? ஏ ஹான் இருக்கும். ஹெர். இங்க ஏகன். ஏகன்னான்னு தயர். ரைட். ஸோ அப்ப இதுல உள்ள ஒரு காமனாலிட்டி என்னன்னு பாக்குறீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் பேரடைமே நம்ம எப்படி இது பேர் என்ன சொல்லுவோம்னா பேரடைம் 2ன்னு சொல்லுவோம். இந்த ப்ளூரல் நவுன்ஸ்க்காக படிக்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம? பேரடைம் 2. இந்த பேரடைம் 2லயே முக்கியமா என்ன பாக்குறீங்கன்னா யோத் வந்துகிட்டே இருக்குதா? இங்க யோத் இருக்குது, இங்க யோத் இருக்குது, இங்க யோத் இருக்குது, இங்க யோத் இருக்குது, இங்க யோத் இருக்குது. ஸோ யோத் வந்து ஒரு பெரிய இண்டிகேட்டர். ஓகே. யோத் இருக்கிறதுனால நீங்க ஈஸியா சொல்லலாம் திஸ் இஸ் இது நீங்க என்ன பார்க்கலாம் ப்ளூரல் நவுனோட இருக்குது. ப்ளூரல் நவுனோட இருக்குது. ஏன்னா
இதை ஏன் நான் அப்படி நீங்க நோட் பண்ணணும்னு சொல்றேன்னா, நீங்க படிச்ச ஈம், நீங்க படிச்ச ஓத், இதெல்லாம் கூட சில நேரம் என்ன ஆயிரும்னா டிராப் ஆயிரும். என்ன ஆயிரும்? டிராப் ஆயிரும். ரைட்? டிராப் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப நீங்க உங்களுக்கு வந்து சில நேரங்கள் வந்து இந்த ப்ளூரல் இண்டிகேட்டர் இருக்காது. அப்போ உங்களுக்கு அது ப்ளூரலா இல்லைன்னா சிங்குலரா அப்படின்றது வந்து ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றப்ப இந்த மாதிரி நீங்க என்ன செய்ய முடியும்? நீங்க பார்த்து தான் என்ன செய்ய முடியும் உங்களால. இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே வேர்ட் நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே லைக் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில சென்டென்ஸ் நீங்க எழுதுறேன், நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி இருக்குது. அத்தா அபீனு அப்படின்னு இருக்குது. அத்தானா என்ன படிச்சிருக்கீங்க? யூ யூ தானே? யூ அபீனுனா என்னவா இருக்கும்? இதுல இருக்கிற நவுன் என்ன இருக்குது? யுவர் ஃபாதர். லைக் ஃபாதர். யுவர் ஃபாதர். லைக் ஓகே நல்லா பாருங்க, ஈனுன்னு இருக்குது, யோ இருக்குது, நுண்ணு இருக்குது, யூ இருக்குது. அப்பனா என்ன அர்த்தம்? Plural. ஓகே ப்ளூரல் Plural. கரெக்டா? யுவர் ஃபாதரா father. அவர் ஃபாதரா? எந்த ப்ளூரல்? எந்த ப்ளூரல்? நல்லா பாருங்க. நூ நார்மலா நூனாலே என்ன அர்த்தம்? நீங்க நூ வந்து எல்லா இடத்துலயுமே நூ எதுவா தான் இருக்கும்? ஃபர்ஸ்ட் பர்சன் காமன் ப்ளூரலா தான் இருக்கும். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் அவர். பர்சன் காமன் ப்ளூரல். அப்ப என்ன அர்த்தம்? அவர் ஃபாதர். அப்ப என்ன அர்த்தம்? எங்களுடைய தகப்பன். ரைட்? நூன் வந்தாலே எங்களுடைய, நூனாலே என்னது அர்த்தம்? எங்களுடைய. ஈ அப்படின்னு வந்தாலே என்னுடைய, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஹெம் ஹெம் ஹென் அந்த மாதிரி வந்தாலே அவர்களுடைய. கெம் கென் அப்படின்னாலே உங்களுடைய. ரைட்? அந்த மாதிரி. ரைட்? ஸோ கா அக் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உன்னுடைய மாதிரி சிங்குலர். இன்னும் லைக் உன்னுடைய. ரைட்? ஸோ உன்னுடைய அந்த மாதிரி. ரைட்? ஓ அல்லது லைக் ஆய் இதெல்லாம் வந்துச்சுன்னா அவனுடைய. ரைட்? என்னுடைய. அவனுடைய அந்த மாதிரி. ஓகே கிரேட். ஸோ அந்த மாதிரி. For example, let me give you one more example. Okay. இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. பேயாத் மீ மீ ஓகே. பேயாத் அம்மி இஸ்ராயேல். டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பேனா அர்த்தம்? பே ப்ரிபோசிஷன். பே ப்ரிப்போஸ். லெட்ஸ் சே பை. பை. By. யாத்னா என்ன படிச்சீங்க? யாத். நவுன்ஸ்ல படிச்சோம்ல. யாத்னா என்னது? ஹேண்ட். யா. பை த ஹேண்ட். அம்மி. அம்மி அம்மி மீன்ஸ் My people. மை பீப்புள். ஓகே. My people. இதுவும் நவுனு, இதுவும் நவுன். அப்படித்தானே? யாதுமே நவுனு, பீப்புள் நவுனு. இந்த மாதிரி ரெண்டு நவுன் பக்கத்துல நிக்கிறப்ப அப்ப கன்ஸ்ட்ரக்ட் ரிலேஷன்ஷிப். பை ஹேண்ட் ஆஃப் மை பீப்புள் இஸ்ராயல். ஓகே. பை த ஹேண்ட் ஆஃப் மை பீப்புள் இஸ்ராயல். வெரி குட். இப்ப பாத்தீங்களா அந்த 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 ஒரு ஐடியா. ரைட்? ஓகே. ஈன் இருந்தா இது, ஆக்ட் இருந்தா இது, அந்த மாதிரி. ஸோ தட் இட் செல்ஃப் வில் ஹெல்ப் யூ அலாட். ஓகே. அதுவுமே உங்களுக்கு என்ன நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
Right? So Gadol, Shemo. இந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சுக்கோங்களேன். காதோல்னு என்ன? காதோல் நீங்க படிச்சீங்களா vocabulary? காதோல் படிச்சிருக்கீங்களா? காதோல்னா என்னது? கிரேட். ஓகே. ஷெம்னா என்ன அர்த்தம்? நேம். அப்ப ஷெமோன் இருக்குது. ஹோலம்மா என்ன அர்த்தம்? ஹிஸ் நேம். வெரி குட். அவ்வளவுதான். அப்ப நம்ம இங்கிலீஷ் தேவையானது இங்க போட்டுக்கலாம். கிரேட் இஸ் ஹிஸ் நேம். Great is his name. Okay. Great. Great is his name. Wonderful. அப்ப உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா திஸ் எல்லாரும் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பீங்க. பட் ஸ்டில் தென் நீங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த 2 பேரடைமே நீங்க நல்லா படிச்சிடணும். ஓகே. ஸோ தட் இஸ் கம்பல்சரி. நீங்க படிச்சிட்டீங்கன்னா தான் ரொம்பவே பெனிஃபிஷியல். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி திஸ் 2 paradigms வெல். ரைட். நீங்க இப்ப இருக்கிற அந்த 2 paradigm நீங்க என்ன செஞ்சீங்க, நல்லா நல்லா படிச்சுங்க. நீங்க 2